பாருங்க, டெவிலோடைய பவரை படிக்கிறது பிசாசின் ஆழங்கள். ஆனா தேவனுடைய வல்லமையும் பிசாசின் தோல்வியையும் படிப்பதுதான் புதிய ஏற்பாட்டு பார்வை. புதிய ஏற்பாடு பிசாசின் தோல்வியை காட்டுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. யுத்தங்களுக்கு பின்பாக பிசாசுல நினைக்கிறீங்களா? வியாதிக்கு பின்னாடி பிசாசுல நினைக்கிறீங்களா? குறைவுகளுக்கு பின்பாக பிசாசுல நினைக்கிறீங்களா? தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா ஒருத்தர் தானே, அதை வந்து இவன் சப்பானி நாய், அவர் சொன்னாரு குறைவுன்னு, அது வந்து பிசாசுன்னாரு. ஒரு அம்மா 18 வருஷம் கூடியா இருந்துச்சு, எல்லாம் கூடி நாய். இவர் சொன்னாரு சாத்தான் கட்டி வைத்திருந்த. கையை தட்டுங்க ஒருத்தவர். ஆமென். மேரே மாலா சாந்து ராபா ஹர் அபாலா தீரே மேனே. நல்ல பாம்பு தான், என் நல்ல பாம்பு. நல்ல பாம்பு கொத்துருக்குன்னு லைட்டாக சொல்லுமா, கிளம்பிரு போயிடுறியா, இல்லை படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவா. மற்ற பாம்புலாம் படம் இருக்காது. இப்போ பாம்பு ஏன் வந்து மனுஷன் பார்த்தோன்னு ஓடுதுன்னா அது தெரிஞ்சிடும். பார்த்துட்டான் ஏன் நீ நம்மளை, அப்படித்தான் பிசாசு. அவனை பார்த்துட்டினா ஓடிடும். நாம் தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. எந்த சபை பிசாசோட தந்திரத்தை ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த சபையோட வீடுகளுக்குள்ளெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கடந்து வரும். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உங்கள் வீடுகளுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் கடந்து வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஓ ஹalleluya hallelujah hallelujah. So why should we talk about devil's deception? Because it is connected with the kingdom of God. Kingdom of God. புரிஞ்சுக்க நீங்க துரத்துறீங்க. துரத்த ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, ராஜ்யம் மேனிஃபெஸ்ட் ஆகுது. எப்படி ராஜ்யம்? இப்ப இயேசு சொன்னாரே முடிந்ததுன்னு, அப்பவே ராஜ்யம் வந்துருச்சு. அப்பவே வந்துருச்சு. அப்ப இப்ப வருதுன்னு சொல்றீங்களே, இது என்ன? நல்லா கவனிங்க. இப்ப கொஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனல் வந்து என்ன செய்யுது, அப்படியே வந்து அந்த அந்த செட்ட அந்த 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 இப்போ ஒரு சேட்டலைட் சேனல்னு வச்சுக்கோமே, நம்ம சேனல் அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த இது என்ன இருக்கு, அந்த கதிர் அலைகள் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் இப்போ கதிர் வந்துருச்சா சொல்லுங்க? வந்துருச்சு. நம்ம சேனல் வந்துருச்சா? வந்துருச்சு. சேனல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? வந்துருச்சு. இப்போ ஸ்பிரிட் வேர்ல்டில் அது இறங்கிருச்சு. ஆனால் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள நம்ம பார்க்கல. டக்குன்னு எனக்குள்ள ஒரு டிஷ்ஷை மாட்டுறேன், இல்லை ஒரு கேபிளை மாட்டுறேன். மாட்டின உடனே இது வரைக்கும் இங்கனக்குள்ள இன்விசிபிளாக இருந்த சேனலு இப்போ விசிபிளாக மாறுது. கைத்தருவோம் ராமன். இயேசு சிலுவையில் முடிந்தது என்று சொன்னபோது பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் இன்விசிபிளா இறங்கிருச்சு. ஐயா, என் வாழ்க்கை உன் வாழ்க்கை, அவன் ஆண்டனாவை போட்டு எடுத்துக்கான்ட்டாரு. கையத்தட்டு. ஃபெய்த்ன்ற ஆண்டனாவை போட கையத்தட்டு. ஃபெய்த்ன்ற டிஷ்ஷை வைக்க நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற டிஷ் உங்களுக்குள்ள வரும்போது இன்விசிபிள் கிங்டம் இட் பிகம்ஸ் விசிபிள் கிங்டம். ஷேக்கே மேலே ஹம் துனாமானா தியாங்கா. உங்க லைஃப்ல லிட்ரலா எழுத்தின்படி அந்த ராஜ்யத்தோட மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஷபஹரபா. இதைத்தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, சேட்டலைட்லேருந்து அவர் வந்து சேனலை பூமி முழுவதும் ஒளிபரப்பிட்டாரு. முடிந்ததுன்னு அப்பவே. இப்ப நம்ம என்ன செய்யறோம், அங்கங்க டிஷ்ஷை மட்டும் எரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எரெக்ட் பண்ண ஃபுல்லா படம் தெரியுது. கையத்தட்டு. ஆமே. ஓகே. ஸோ எதற்காக பிசாசின் தந்திரங்களை பார்க்கிறோம்? ஏனென்றால் அது ராஜ்யத்தோடு தொடர்புடையது. அவன் தோல்வியை பார்க்கணும். பார்க்க பிசாசு உங்களுக்கு ஓடி போவான். தரித்திரத்தின் தோல்வியை பார்க்கும்போது தரித்திரம் ஓடிடுச்சு. பாருங்க, வியாதியின் தோல்வியை பார்த்தப்ப வியாதி போயிடுச்சு. ஒரு அம்மா அன்னைக்கு நேற்று சன்ஸ் ஆஃப் கார்டில் பேசினாங்க. என் பிள்ளைக்கு 2 வயசு இருக்கும்போது மறுபடி அது என்ன செய்யுது வந்து சிக்காயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் ஜெபிச்சு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு சிக்னஸ் வரக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால
நான் இந்த சிக்னஸ் எல்லாம் கடிந்து கொள்கிறேன், சுகமாகட்டும்னு சொன்ன உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக சிக்னஸே இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் சிக்னஸே இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் சிக்னஸே இல்லை. 3 வருஷமாக எந்த வியாதி, தலைவலி காய்ச்சல் கூட வரல. உடனே அந்த இடத்துல அறிவு பெருத்த ஒரு அம்மா உள்ளே வந்திருக்கு. அந்த அம்மா ஏதோ கொஞ்சம் வந்து அறிவியல் படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மெடிக்கல் சயின்ஸு. சொல்லிச்சே சிக்னஸ் வரணும், வந்தால் தான் இம்யூனிட்டி கூடும் அப்படின்னு ஒன்றா. ஐயோ சிக்னஸே இல்லைன்ட்டு இந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே மழை பெஞ்சுக்கும் போது சகதியிலெல்லாம் போட்டு புரட்டியிருக்காங்க சிக்னஸ் வரணும்னு. அதுக்கப்புறம் குளிப்பாட்டினா அது கும்முன்னு நிற்கிது, சிக்னஸே வரல. அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ என் பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு, இத்தனை வருஷமாக அவளுக்கு சிக்னஸே வரல. சொல்கிறாங்க அவளுக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்னு தெரியாது. கையெழுத்து நான் போன வாரம் நான் எடுத்தேன் சன்ஸ் ஆஃப் காட்ல. நீங்கள் பார்த்த படங்களை உங்கள் பிள்ளைங்க பார்க்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறீல, நீ படித்த புத்தகங்களை உன் பிள்ளை படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீல, அதெல்லாம் அசிங்கம், அதெல்லாம் ஆபாசம், அதெல்லாம் வந்து தேவையில்லாதது, அதெல்லாம் என் பிள்ளை செய்யக்கூடாதுன்னு நினைச்சினா நீ பார்த்த ஹாஸ்பிட்டலை உன் பிள்ளை பார்க்கக்கூடாது நீ நினைக்கணும். நீ கடந்து சென்ற எதிர்மறையான பலவீனங்கள் மத்தியில் உன் பிள்ளை போகக்கூடாது நீ நினைக்கணும். நீ ஒரு நல்ல தகப்பனா இருப்பாய் என்றால் நான் கடந்து சென்ற பாதையிலே என் பிள்ளை கடந்து செல்ல கூடாது. பாவத்தை வெறுத்த அளவு சபை என்றைக்கு வியாதியை வெறுக்கிறதோ அன்று அது நடக்கும். 23 வருடங்கள் என் வாழ்க்கையில, 23 வருடங்கள். 1990 ரட்சிக்கப்பட்டேன். மாத்திர நான் என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் புக்கு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஜான் ஜிலேக்கெல்லாம் அப்போ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது தமிழ் டிரான்ஸ்லேட்டட் 20 ரூபா புக்கு, 30 ரூபா புக்கு, பைபிள் புத்தகங்கள். என் லைஃப்ல ஐ saw the manifestation of divine health. டிவைன் ஹீலிங்கை விட என் லைஃப்பில் நான் அதிகமாக என்ஜாய் பண்ணது டிவைன் ஹெல்த். ஆமாம், நான் அதிகமாக அட்மையர் பண்ணது ஹேகின்ட்ட டிவைன் ஹெல்த். 50 வருடங்களில் என் வாழ்க்கையில் நான் மருத்துவத்துக்கு பார்த்ததில்லை. ஹேகின் எழுதுவார், யூ சி, இதெல்லாம் புரிஞ்சு கொண்ட பிறகு அந்த பிசாசுலாம் ஓடுறான். அதுக்கு தான் சொல்கிறோம், சபை ஸ்டாண்டர்டாக என்ன செய்யணும், யோசிக்கணும். பேர்ட் ஸ்டாண்டர்டில் திங்க் பண்ணணும். உங்கள் மனசில் இருக்கிற ஸ்டாண்டர்டு வேறு மாதிரி இருந்தால் பேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு மாறணும். ஆமே. அப்போ பைபிள் புதிய ஏற்பாட்டில் பிசாசை பற்றி பேசும்போது வல்லமையை பற்றியே பேசலை. இப்போ ஏன் பிசாசின் தந்திரத்தை பார்த்தோம். ஏன்னா அது ராஜ்யத்தோடு தொடர்புடையது. பிசாசோட தோல்வியை படிக்க தேவனுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம வாரம் புதன்கிழமை பிசாசோட தோல்வியை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவன் முகத்திரையை கிழிக்கிறோம். ராகாபை தண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா? யார் அந்த வலு சர்ப்பம்? அவன் வஞ்சிக்கிறவன். ஏவாளை வலு சர்ப்பம் வஞ்சித்தது போல. அப்போ நீ எந்த அளவு பிசாசோட தந்திரத்தை மக்களுக்கு கிழிச்சு காட்டுறீங்களோ, முகத்திரையை கிழிச்சு காட்டுறீங்களோ, அந்த அளவு நீங்கள் வலு சர்ப்பத்தை வதைக்கிறீங்க. கையை தட்டுக்கும் ஒரு ராமே. ஒரு பாம்பை பார்த்துட்டீங்க, என்னங்க செய்யும் பாம்பு? ஓடும். அவ்வளோதான் மேட்ரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், பூனைக்குட்டி வந்து நடுவில் உட்காருது, நாய்க்குட்டி உட்காருது பாருங்க. அது வந்து கும்முன்னு இப்படி பார்க்குது. நாய், நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே சார். உண்டாக பாட்டுக்கு இருக்குது. பூனைக்குட்டி ஜோம் பண்ணும்போது பக்கத்தில் வந்து உட்காருது. ஹலோ, ஓகே ஜோம் பண்ணு. எங்கள் அக்கா வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது. அது என்ன செய்யும்? வந்து நேராக ஜெபிக்கும் போது உட்காந்துரும். ஆமேன்னு சொன்னோடனே எந்திரிச்சு போகுது. சீரியஸா? அப்போ இதெல்லாம் தைரியமாக மனுஷனோட பழகுது. ஆனால் பாம்பு மூட்டை என்னைக்காச்சும் வந்து ஜோம் பண்ணு பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு உட்காந்துருந்தா நல்ல பாம்பு. அது நல்ல பாம்புன்றான். ஏன் நல்ல பாம்பு கொத்துறதுக்கு லைட்டாக சொல்லுமா, கிளம்பிரு போயிடுறியா, இல்லை படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவா. மற்ற பாம்புலாம் படம் எடுக்காது. இப்போ பாம்பு ஏன் வந்து மனுஷன் பார்த்தோன்னே ஓடுதுன்னா அதுக்கு தெரிஞ்சிடும். பார்த்துட்டான் ஏன் நீ நம்மளை. அப்படித்தான் பிசாசு. அவனை பார்த்துட்டினா ஓடிடும். அவனை பார்த்துட்டினா அவன் ஓடிடுவான். அதனால கண்ணிலே சிக்காமல் திரிறான். சிக்குனானா வலுவான அவனுக்கு இருக்குது. எவ்வளோ வந்து ஒளிஞ்சிருந்து அவன் வேலையை ஒளிஞ்சிருந்து கல்லை கொண்டு எறிகிறான். எரிஞ்சு மண்டையில் அவங்களுக்கு அடி விழும்போது ஒளிஞ்சுக்குவான். அவன் மகா பெரிய திருடன் சார். ஆனால் தேவன் வந்து அவன் முகத்திரையை கிழிச்சு விட்டார். ஷேக்கே மேரே ஹாந்துனாமா நமதியான் கரபலபதுரபலபதுரபலப.
So why should we talk about devil's deception? Because it is connected with God's kingdom. இப்போ திரும்ப பார்க்குறோம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தந்திரமா வல்லமையா பார்க்க போகிறோம். அடுத்து அவன்கிட்ட இருக்கிற தந்திரமா வல்லமையான்னு பார்க்க போகிறோம். தந்திரம் தான். அடுத்து எப்படி அவனுக்கு வல்லமை வருது, இன்னைக்கும் எந்த வல்லமையில வேலை பார்க்குறான், இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வல்லமை எப்படி தேவன் தடுப்பதற்கு நமக்கு என்ன செய்கிறார் என்பதை ரொம்ப வேகமாக பார்த்து முடிச்சிட போகிறோம். திரும்ப நம்ம அடிக்கடி வாசித்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தான்னு பேசும்போது வல்லமையை பற்றி பேசாம தந்திரம்ன்ற வார்த்தையை பேசுகிறார். அடுத்து எங்கே வருது? 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்கேயும் பாருங்க, 2:11 தந்திரம் தான் வருது. சாத்தானுடைய தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவேன்னு. 11:3 என்ன வருது? என்ன வருது? தந்திரத்தினாலே சர்ப்பமானது அப்ப பிசாஸ்ட் என்னதாங்க இருக்கு சொல்லுங்க? தந்திரம் இருக்கா, வல்லமை இருக்கா? தேசம் எல்லாம் சொல்லுங்க. முதல்ல எனக்கு தெரியும், பெரிய வல்லமையானவன் சார். வல்லமையை பற்றியே பேசல, தந்திரத்தை தான் பேசு. தந்திரம் வந்தாலே வல்லமை இருக்கிறவனுக்கு தந்திரம் தேவை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓட்டுப்பட்டியை ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டுப்பட்டியை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தந்திரம் இருக்குனாலே அவன்கிட்ட வல்லமை இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எந்த வல்லமையில வேலை பார்க்குறான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தந்திரம் தான் அப்படின்றதுக்கு இன்னொரு வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எபேசியர் 6:11. நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, பாத்தீங்களா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு. எல்லாம் கை தூக்குங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சண்டை இருக்கு. ஆனா பிசாசோட வல்லமையோட இல்ல, பிசாசோட பொய்யோட. கை தட்டுங்க. பொய்யோட. ஆமென். 11. இது 6:11, அது 2:11, அது 11:2, 11:3, எல்லாத்துலேயும் 11 வருது. ஸோ 11 6:11 பிசாசின் தந்திரம், 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானின் தந்திரம், 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது தந்திரத்தினாலே. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தந்திரம் என்கிற வார்த்தை தான் பிசாசு வரும்போது வருது. அப்ப சபை எதிலே கட்டப்பட்டு இருக்கிறது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சார். அந்த அழகா ஜான் சொல்லிட்டாப்ல, இதுதான் காலேஜ் ஜபத்துக்கு வரணுன்றது. சபை எதிலே கட்டப்பட்டிருக்கிறது? ஒருத்தர் கயிறுனாலேன்றீங்களா? எதினாலே? சாத்தானுடைய தந்திரத்தினாலே. 2000 வருடங்கள் சபை கட்டப்பட்டிருந்தது சாத்தானுடைய வல்லமையிலே அல்ல, சாத்தானுடைய தந்திரத்திலே. சபை ஏன் வறுமையிலே கட்டப்பட்டிருந்தது? சாத்தானுடைய தந்திரத்திலே. சபை ஏன் வியாதியிலே கட்டப்பட்டிருந்தது? சாத்தானுடைய தந்திரத்திலே. சபை ஏன் டிவி மீடியாவை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல? சாத்தானுடைய தந்திரம். அதெல்லாம் பிசாசு மக்கள். இது சபை ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஏன் வருகை தாமதிச்சுக்கிட்டு இருக்கு? சாத்தானுடைய தந்திரம். நீ அவர் வந்தா எல்லாம் சரியாயிரும், அவர் சரியானா வரணும், அவர் இருக்காரு, இவன் வந்தா சரியாயிருமே இருக்கிறான், அப்படித்தானே சொல்றாங்க. இவன் வந்தா சரியாயிரும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? சரியானாதான் வருவேன், ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி காத்திருக்கிறார். அப்ப அவர் சரியானாதான் வருவேன்றாரு, இவன் வந்தா சரியாகுன்றான். எவ்வளோ பெரிய பொய்யம் பாருங்க அவன். அதை 4 பேர் கேட்டுட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. என்ன சார் இது? அப்ப வறுமை, தரித்திரம் எல்லாமே தந்துரும். இன்னைக்கே மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்காம இருக்கு சபை. சொல்லுங்க, தந்துரும். என்ன தந்துரும்? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அல்லவா? இப்படி பேசுறான் பாருங்க வசனத்தை. நீ பைபிள் படிக்கிறியோ இல்லையா? அவன் தெளிவா பைபிளை படிக்கிறான். அதெல்லாம் சங்கீதம் 91 கோட் பண்றான் இயேசுநாதர்ட்ட. நம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார் என்று எழுதி இருக்கிறதே. டக்குன்னு திரும்புறாரு, நமக்கேவா அப்படின்றாரு. வசனத்தை யார்கிட்ட பேசினா பாருங்க, வசனத்தை வார்த்தையானவர்கிட்டயே பேசியிருக்கிறான். அவர்கிட்டயே வசனம் பேசுவான்னா சொல்லுங்க, உங்ககிட்ட பேச மாட்டானா? வசனம் சொல்லிட்டாரு, வசனம் சொல்லிட்டாருன்னா உன் வசனம் அப்படியே தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு வசனத்துல அவன் சபையை வசனத்தை வச்சு பிசாசானவன் சபையை முடக்கி வச்சிருக்கான்.
ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறதே ஏகாரம். திரும்ப அங்கேயே வருது. ஆமா, அப்ப எந்த வசனத்தை மறைச்சிட்டான்? நீங்கள் ஞானஸ்தானத்திலே அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்கு ஒப்பானவர்கள் ஆகி, கையெழுத்திற்கு ஆமென், மரணத்தின் சாயலை நீங்கள் தரித்தவர்களா இருக்கிறீர்களே. அப்ப சாத்தானே நீ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தந்திரத்துல தான் மூடி வைக்கிறான். வல்லமைன்ற இடம் எங்க தெரியுமா வருது? இயேசு சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை சிலுவைக்கு முன்பாக இயேசு சொன்னார். சிலுவைக்கு முன்பாக அவன் இடத்தில் வல்லமை இருந்தது, துரைத்தனம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. அது ஆதாமின் இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டிருந்தது, திருடப்பட்டிருந்தது. சரியான வார்த்தை, திருடப்பட்டிருந்தது. ஆனால் அவன் சொல்றான் வந்து இயேசுநாதர்ட்ட, இவைகள் எனக்குள்ளிருந்து வந்தது அப்படி சொன்னானா? அடுத்த வாரத்திலேருந்து எடுக்கிறேன் நான். பிசாசோட தந்திரத்தில் வந்து இயேசு கிறிஸ்துட்ட அவன் டீல் பண்ணும்போது 3 தந்திரத்தை பயன்படுத்தினான். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பேசணுன்ட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் வந்து இல்லை நீ தந்திரமா வல்லமையா இதை இன்றைக்கி நீ பேசணும், இஸ் எ லையர் அப்படின்னு. அதனால் நான் இன்றைக்கி பேசுகிறேன். அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அவனுடைய 3 மிகப்பெரிய தந்திரங்கள் இயேசுநாதத்தை எப்படி பயன்படுத்தினான். அவன் சொல்கிறான், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட போய் வந்து எனக்குள்ளே இருந்து வந்ததுன்னு பேச முடியாதுல்ல. இவரெல்லாம் எனக்கு அவருக்கு எல்லாம் தெரியும். ஆதாம் பழத்தை கடிச்சப்போய் அவர் இருந்தார். ஆபிரகாம் நாள் உண்டாகுவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் பொய் சொல்ல முடியாது. அதனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன்றான். அப்போ வல்லமை அவனுக்கு வந்துருச்சு. அந்த வல்லமையை திரும்ப சிலுவையில் என்ன செய்கிறாரு? எடுக்கிறார். துரைத்தனம் அதிகாரம் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கிய சிலுவையில் அவைகள் மீது வெற்றி. ஓகே, இப்போ திரும்ப அதுக்கப்புறம் அவன்கிட்ட இப்போ வல்லமை கிடையாது, தந்திரம் தான் இருக்குது. இப்போ என்னுடைய கேள்வி, அவன்கிட்ட வல்லமை இல்லைன்னா அவனால் எப்படி வியாதியை கொடுக்க முடியுது? அவனால் எப்படி வந்து நம்ம சரீரத்தில் வியாதியை தர முடியுது? அவனால் எப்படி நம்ம வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறையை தர முடியுது? அவனால் எப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வியாதிகளை கொடுக்க முடியுது? தந்திரத்தை வச்சுட்டு எப்படி ஆண்டவரை செய்ய முடியும்? வல்லமை இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் சத்தியத்தை, பொய்யை நம்பி சத்தியத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணினார்கள். பைபிள் சொல்லுது, எக்ஸ்சேஞ்ச்டு த ட்ரூத் ஃபார் டெவில்ஸ் லைஃப். அப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க, நல்லா கவனி, ஆரோக்கியமா இருக்கிறீங்க, அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். இதுதான் சத்தியம். அவன் சொல்றான், இல்ல உனக்கு வியாதி இருக்குன்றான். அவதாங்க எனக்கு வியாதி இருக்குன்னு சொல்ற பாரு, அப்பதான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. உன் ஆரோக்கியம் அவன்கிட்ட போயிருது, அவன் சொன்ன வியாதி உனக்குள்ள வருது. இல்ல வசனம் சொல்லுது, அவர் தழும்புகளா சுகமாப்பேன் இருக்க. கையை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். When you accept the lie, you are exchanging the truth. அப்ப இது எப்படி நடந்தது? எப்படி என்றால் தந்திரத்தினால். சோ தந்திரத்தை வைத்து வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தர் 10 பவுன் நகை வச்சிருக்காரு. ஒருத்தன் சொல்றான், நீ 10 பவுனை கொடுத்தா 20 பவுனாக்கி தரேன்றான். அவன்கிட்ட என்ன இருக்கு? அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட வந்து நாயர் கடையில் அக்கௌண்ட் தான் இருக்கு. அதே 150 ரூபாய் கொடுக்க முடியாமல் இருக்கிறான். 10 பவுன் நாய் கூட 20 பவுன் தரேன்னு உடனே இந்த அம்மா நம்பிருச்சு. நம்பின உடனே 10 பவுனை தூக்கி கையில் கொடுத்துருச்சு. எதை வாங்கிருச்சு? 20 பவுன் என்று சொன்ன பொய்யை வாங்கிருச்சு. 20 பவுன் வாங்கலை, பொய்யை வாங்கிட்டு நகையை கொடுத்துருச்சு. ஏன்ட்ட வரான். நான் சொன்னேன், இல்லைப்பா நமக்கு இருக்கிறதே போதும். இல்லை 20 பவுன் தரலாம் இருக்கேன். இல்லை பரவாயில்ல, நீ கிளம்பி போய் அந்த அக்கௌண்ட்டை முடிச்சு விடு போ அப்படின்ட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த அம்மா வறுமையாயிடுச்சு. இந்த அம்மா எப்படி வறுமையாச்சு? இவனுக்கு வறுமையை கொடுத்தது யார்? எவனும் கொடுக்கல. அவன் வந்து பொய்யை கொடுத்தான். நீ என்ன செஞ்சுட்ட? மெய்யை வித்துட்ட. கண்ணுக்கு தெரியாத வாங்கி கண்ணுக்கு தெரிஞ்ச வித்துட்டனால இப்போ வறுமை உனக்கு வந்துருச்சு. ஆனால் அதே ஆள் என்கிட்ட பேசும்போது நம்ப மாட்டேன்னு என்கிட்ட அவனுடைய வல்லமை செயல்பட. கையை தட்டுங்க. ராமே, உன்கிட்ட செயல்படாது, உன்கிட்ட செயல்படாது, உன்கிட்ட செயல்படாது, உன்கிட்ட செயல்படாது, நம்மகிட்ட செயல்படாது. இந்த தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே.
வாசிப்போம் ரோமர் அதுக்கு யோவான் 8:44 வாசிங்க. யோவான் 8:44 அதுக்கப்புறம் ரோமர் 1:23 1:25 இங்கிலீஷில் ரெடியாக வச்சுருங்க, NIV-ல நல்லா இருக்கு. இப்போ யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவன் பொய்யன். திரும்ப சொல்லுங்க, அவன் பொய்யன், அவன் பொய்யன். உன் வாழ்க்கை இப்படி முடிஞ்சுன்னு சொல்றானா அவன் பொய்யன். உன் எதிர்காலம் இப்படி முடிஞ்சுன்னு சொல்றானா அவன் பொய்யன். நீ பாதி வயசுல செத்துருவன்னு சொன்னானா அவன் பொய்யன். உன் குடும்பம் இப்படி ஆயிருந்தோன்னா அவன் பொய்யன். உன் பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி ஆயிருந்தோன்னா அவன் பொய்யன். உன் சரீரத்தில் இந்த வியாதி வந்துடும் சொன்னா அவன் பொய்யன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். ஃபாதர் ஆஃப் லைஸ். இப்படி ஃபாதர் ஆஃப் லைஸ். அப்பா நிறைய பாருங்களேன், இந்த திருடுறவன், இந்த வேறு வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க, கொலை செஞ்சவன், இவங்கெல்லாம் பிசாசு பிள்ளைகளா இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் வாயார பொய் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, they are very dangerous fellows than murderers and any other. ஒரு பாவம் செய்யல, பொய் மட்டும்தான் பேசுவேன்னா அவன் சுத்தமான அக்மார்க் நெய்யினால் செய்யப்பட்ட பிசாசோட பிள்ளை. பொய் பேச கிறிஸ்தவங்கள் இருக்காங்க சார், பொய்யங்க. இந்த பொய் பேசுறது பார்த்தீங்களா, தட் இஸ் டெவில்ஸ் கேரக்டர். டெவில்ஸ் கேரக்டர். வெறும் நாக்க வச்சு நீங்க இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அப்படி ஒரு பிழைப்பு பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை விட பேங்கை போய் கொள்ளை அடிக்கிறான் பாருங்க, அவன் பரவாயில்ல. ஏன்னா அடிச்சு கண்ணை காட்டி வாங்குறான். இவன் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் நம்பி என்ன செய்யறான், ஏமாத்துறான். பொய். டெவில்ஸ் கேரக்டர். இன்னைக்கு வரைக்கும் அவன் ஜனங்கள்கிட்ட இருந்து வல்லமையை வாங்குறதெல்லாம் பொய்யை சொல்லி 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 முத ஆதாம்கிட்ட வந்தான். உங்களை ஆதாம்கிட்ட வரல, ஏவாள்கிட்ட வந்தான். தப்பா சொல்லிட்டேன், ஏவாள்கிட்ட வந்தான். அவள்கிட்ட அவன் சொல்றான், இந்த மரத்து கனியை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரா? அப்படி கேட்கல பாருங்க, அப்படி கேட்கல. அவன் தேவனை பத்தியே குறை சொல்லல, அவன் ஆதாமை பத்தி தான் குறை சொன்னான். எந்த பெண்ணிட்ட கணவனை குறித்த குறைகள் வந்துகிட்டே இருக்கோ அவங்க பிசாசோட நேரடி தொடர்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிசாசு வந்த உடனே கடவுளை குறையா சொல்லலை. நல்லா நீ வசந்த கவனிங்க, தேவன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா தொடங்கலை. அவன் வந்தவொடனே கேட்டான், இந்த இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு தான் கேட்டான். எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அவன் சொன்னான் எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே, இந்த கனியை தான் சாப்பிடக்கூடாதுன்னாரு. அப்பதான் இவனுக்கு தெரியும் இந்த கனி தானா, இது எப்படி இருக்கு, கெல்லப்பிட்டாம பாருங்க. அவனுக்கு ஒன்று தெரியுது, ஏதோ ஒரு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு, எந்த கனின்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அம்மா ஓட்டவை சொந்த காசுல சூன்யம் வச்சுச்சு. எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுனாரா அப்படின்னு ஒன்று இல்லையே, இந்த கனியை தான் சாப்பிடக்கூடாதுனாரு. பக்கத்தில் வந்துட்டான் இந்த கனி. சரி, இப்போ மற்றதெல்லாம் சாப்பிடுன்னு தானே சொன்னார். ஆமாம், மற்றதெல்லாம் சாப்பிடுன்னு சொன்னவர் அது எப்படியா இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு? இதை சாப்பிட்டா தேவர் மாதிரி இருப்பீங்க, தேவனாக மாறிடுவீங்க, இது அவ்வளவு ஞானத்தை கொடுக்கக்கூடியது, இதை எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார்? இல்லையே, ஹஸ்பண்டு சொன்னானே, சொல்லத்தானே செய்வான். என்ன சொல்றீங்க? இவ்வளவு நல்ல கடவுள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொன்னவர் இதை மட்டும் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார்? அவர் இதையும் சாப்பிடத்தான் சொல்லியிருப்பாரு. உன் புருஷன் இருக்கான்ல, பெரிய அயோக்கியம், ஜாக்கிரதை. அவன் உன்கிட்ட என்ன செஞ்சிட்டான், நீ இதை சாப்பிட்டு பெரிய ஆளாயிடக்கூடாது அப்படின்னு அவன் மட்டும் சாப்பிட்ற திட்டமிட்டு இருக்கான். நல்லா கவனி. Has God said, really said அப்படின்னு கேட்கிறான். தேவன் உண்மைக்கே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா? உண்மையில் தேவன் சொன்னாரா? அப்ப யார் சொன்னது? ஆதாம் சொன்னான். கத்தி எங்க வச்சான்? தேவனுக்கும் எனக்கு இடையில வைக்க முடியாது. தேவன் கெட்டவன் சொன்னா ஒரு பொண்ணால நம்ப வைக்க முடியாது. எப்படி என் சாமி, என் சாமி, என் சாமி, நீ எப்படி நீ குறை சொல்ல போச்சு?
அப்ப சாமியை வந்து குறை சொல்ல வைக்க முடியாது. ஆனா உன் புருஷன் கேடு கட்டவன், ஆமாங்க சார். அப்ப டெவில் பொய் சொல்லி தான் வாங்கினான். பொய்யை யார்கிட்ட சொன்னா? ஏவாள்கிட்ட சொன்னா. தேவனை பற்றி சொல்லல. திரும்ப திரும்ப சொல்றேன், குடும்பத்தை உடைப்பது மட்டும்தான் பிசாசின் வேலை. அதனால தான் சிலர் போனை வந்து நீங்க உங்க வீட்டில் சில ஆண்களை கூட நீங்க வந்து ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சில பெண்களை மட்டும் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா அவன் உள்ள நுழையிறது குடும்பத்தை. அவன் கிளீனா உள்ள என்ட்ராய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில் கத்தியை வச்சு அவனுக்கு தெரியும், இவங்க ரெண்டு கடையில் கத்தியை வச்சாலே கடவுளுக்கு இவங்களுக்கு இருக்கிற கத்தி சரியாயிடும். கத்தியை போட்டுடலாம். போட்டான், நினைச்ச மாதிரியே செஞ்சிட்டான். ஆல்மோஸ்ட் அவன் ஜெயிக்கவும் பண்ணிட்டான். எப்படி ஜெயிச்சான்? பொய்யை கொடுத்துட்டு பவரை வாங்கிட்டான். ஸோ ஈவன் ஸ்டில் யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் யுவர் க்ளோரி ஃபார் லை.